ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு 5 அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அறிவிப்பு என்ன, டிஎன்இபிடிஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் போல் நீங்கள் பார்த்தா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு இந்த ஆப் மூலமாக உங்களுக்கான புகாரை நீங்கள் பதிவு செய்யலாம். அதேமாரி நீங்கள் எவ்வளோ பொருட்களை வாங்கியிருக்கீங்க, எந்த மாதிரி பொருட்களை வாங்கியிருக்கீங்க, அதுக்கான டிரான்சாக்ஷன் பற்றி பார்க்கலாம். அதேமாரி உங்களுடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், குடும்ப உறுப்பினோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கலாம். நியாய விலை கடைகளில் எவ்வளோ பொருட்களை வச்சுருக்காங்க, எவ்வளோ மீதி இருக்குது, எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆப் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன்இபிடிஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் அப்டேட் என்ன, தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது என்ற மாதிரி உணவுப் பொருள் வழங்கத்துறை பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. பயோமெட்ரிக் முறையால் வயதானவர்களுக்கு சரிவர தன்னுடைய கைரேகை பதிவு செய்ய முடியாததால் கருவிழி பதிவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் விரைவில் அனைத்து ரேஷன் கடைகளுமே கருவிழி பதிவு திட்டம் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஐரிஸ் ஸ்கேனர் இருக்க பாருங்க, உங்களுடைய கண்விழி வச்சு பார்த்தா ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக பொருட்கள் கொடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு பயோமெட்ரிக் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாமல் இருக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஐரிஸ் ஸ்கேனர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 90% பார்த்தா கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க ரேஷன் கடைகளில் விரைவில் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது அப்டேட். அதுக்கடுத்து மூணாவது அப்டேட் என்ன, தமிழ்நாட்டில் 2.8 லட்சம் பேருக்கு புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வழங்காமல் இருக்காங்க. ஸோ அந்தமாரி 2.8 லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் அட்டை பிரிண்ட் செய்யும் பணி பார்த்தா போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த மாதத்திலேருந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஸோ அடுத்த மாதம் முதல் உங்களுக்கான ரேஷன் கார்டு பிரிண்ட் பண்ணி கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. மூணாவது அப்டேட். அதுக்கப்புறம் நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பொது விநியோக திட்டம் சிறப்பாக உள்ளது. 150 முதல் 200 கார்டு வைத்திருக்கும் ஊர்களில் பகுதி நேர ரேஷன் கடையில் பார்த்தா திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா அங்கே 150லேருந்து 200 ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா அங்கே பகுதி நேர ரேஷன் கடைகளில் திறக்கப்படும் அப்படின்ற மாரி அமைச்சர் தங்கம் தென்னரசு பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சில பெரிய பெரிய ஊரில் பார்த்தா ஒரே ரேஷன் கடை 2 ரேஷன் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் கூட்டம் அதிகமாக போகும். இந்த மாதிரி பார்த்தா ஒரு 200 ரேஷன் கடை அளவுக்கு ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பகுதி நேரமாக ஒரு ரேஷன் கடையை அமைக்கப்படும்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாலாவது அப்டேட். அதுக்கப்புறம் பார்த்தா ஸோ இதுதான் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தா உங்களுக்கான அப்டேட். ஸோ செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தா அந்த பாமாயில் போன்ற பொருட்களை டெண்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். அடுத்த மாதம் முதல் சரியான முறையில் எல்லாருக்குமே பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கான அப்டேட் தான். ஸோ கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.